வணக்கம் ப்ளூ பெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங். இது வந்து திடீர்னு எனக்கு தோணுன ஒரு ரீடிங். இது வந்து சரி இன்றைக்கி எடுத்துடணும், இது தோணிகிட்டே இருந்ததுனால ஓகே இந்த ரீடிங் எடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எடுத்தது. இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் யூ அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், விச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பார்ஷியலாக, இல்லை கம்ப்ளீட்டாக தெரியாமல் இருக்கலாம். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலும் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அண்ட் ரீடிங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரீடிங் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3 குரூப்ஸ் இருக்குது. குரூப் 1 வந்து கிளியர் குவார்ட்ஸ், குரூப் 2 வந்து குரூப் 1ன்னு வச்சுக்கலாம், ஒயிட் கலர்னு வச்சுக்கலாம், இல்லை கிளியர் குவார்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். குரூப் 2 இல்லைன்னா எல்லோ கலர் ஆர் சிட்ரீன். ஓகே, சிட்ரீன் கிறிஸ்டல். குரூப் 3 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 க்ரீன் கலர்னு வச்சுக்கலாம், இல்லை பிரகனைட் கிறிஸ்டல்னு வச்சுக்கலாம். ஆல் 3 ஆர் வெரி பவர்ஃபுல் கிறிஸ்டல்ஸ், வெரி பியூட்டிஃபுல் கிறிஸ்டல்ஸ். ஓகே, இந்த ரீடிங்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காமாக தான் இருந்தது. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் நிறைய லவ்விங் அண்ட் பேஷனேட் கார்ட்ஸ் தான் வந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரீ ரீடிங்ஸ் வந்து இன்னும் நான் முடிக்கல ஆக்சுவலாக. ஏன்னா அந்த இமெயில் அனுப்ப சொல்லியிருந்தேன், அனுப்பியிருந்தீங்க. அண்ட் அந்த ரீடிங்ஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணுறேன். அண்ட் பெய்ட் ரீடிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு. யாருக்கும் பெண்டிங் இல்லை. மேபி ஃபாலோஅப் கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன். பட் நாளைக்கு ஃபாலோஅப் கொஸ்டின்ஸ் கொடுத்தவங்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ ரிமைண்டர் மெயில் போட வேண்டாம், ஏன்னா நான் டேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபாலோஅப் கொஸ்டின்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து நாளைக்குள்ளே பண்ணிடுவேன். அண்ட் ஃப்ரீ ரீடிங்ஸ் வந்து நாளைக்குள்ளே இல்லை இந்த வாரத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் யாருக்காவது பெய்ட் ரீடிங் வேணும்னா மெயில் அனுப்புங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி பெய்ட் ரீடிங்க்கு வந்து இன்னும் ஒரு கண்டிஷன்னா 48 ஹவர்ஸ். ஏன்னா இம்மீடியட்டாக ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரீடிங் பண்ணோன்னா அதுக்கு ஒரு பெரிய அந்த கிளென்சிங் இருக்கும், அது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரீடிங்க்கு வந்து பெய்ட் ரீடிங்னு வரும்போது நிறையா கார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின்ஸோடு நிறுத்த மாட்டீங்க, 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய டைம் எடுக்கும். ஒரு ரீடிங்க்குமே எனக்கு 1 hour கிட்ட ஆயிரும். சில பேருக்கு 40-45 மினிட்ஸ் ரீடிங் போயிடுச்சுன்னா அந்த கிளென்சிங்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ 1.5 hours நான் வந்து ரீடிங்க்கு வைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 48 ஹவர்ஸ் நான் எப்போவுமே கேட்டு தான் பெய்ட் ரீடிங்க்கு இருக்கும். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1. யாரெல்லாம் வந்து இந்த கிளியர் குவார்ட்ஸ் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணிங்களோ, குரூப் 1 உங்களுக்கான ரீடிங். பியூட்டிஃபுல் ஆன ஒரு கிறிஸ்டல் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்படின்னும் போது 2 of wands. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் த டெக் நான் எடுத்திருக்கேன், அது வந்து 6 of pentacles வந்தது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க, எதுவும் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முழு மனசோடு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. யாருக்கும் வந்து பேருக்குன்னு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல, நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு பர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஷூஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஜுவல்லரிஸ்னால் பிடிக்கும். அண்ட் நல்ல க்ளோதிங் சென்ஸ், அதாவது வந்து ரொம்ப அழகான ரொம்ப நேர்த்தியான ட்ரெஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அண்ட் மேபி ஒரு சில பேர் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து வெஹிக்கல்ஸ் வண்டி வந்து நீங்களே ஓட்டாமல் டிபெண்ட்டாக இருக்கலாம். அது வந்து ஆப்ஷன் தான், ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஆட்டோ கேப் இப்படி எடுக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம்.
பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி உண்டு. எதுவும் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுற ஒரு டெண்டன்சி இருக்குது. அண்ட் ஸ்ட்ராங்காக ஜுவல்லரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஷூவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃப்ளவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அதே மாதிரி உங்களை நம்பியும் நிறைய பேர் இருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்ற போர்டு வந்து 2 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். மேபி இது இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வரலாம் ட்ராவலில். அடுத்தது வந்து பிளான்ட்ஸ்னால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிளான்ட்ஸ் பிடிக்கும், கிறிஸ்டல்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபார் சம் ரீசன் இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள்லாம் பிளாக் ஆகி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கடகடன்னு மூவ் ஆகும் அப்படின்ற எனர்ஜி இருக்குது. நீங்கள் வந்து பிளாக் ஆகி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பாதியில் நிற்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதை கடகடன்னு போகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு ரோஸ் பிடிக்கும், ட்ராவல் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில பேருக்கு மலை ஏறுறது, மவுண்டன் அந்த பிடிக்குன்ற எனர்ஜி இருக்குது. ஷூஸ் பிடிக்கும். இன்னும் ஒன்று என்ன தோணுதுன்னா வந்து மேபி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சரி கிரவுண்ட் நீங்கள் கால் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயோ தான் இருக்குது. ஸோ கிரவுண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக ஒரு கிரவுண்டட் எனர்ஜி அப்படின்றது ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு லேக்கிங்காக இருக்கும். அதுவும் சரி பண்ணிங்கன்னா அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ குரூப் 1 ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2. யாரெல்லாம் வந்து இந்த சிட்ரீன் வந்து wonderful crystal for abundance, money, growth, career opportunitiesக்கான ஒரு பியூட்டிஃபுல் கிறிஸ்டல். அண்ட் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்க குரூப் 2 உங்களுக்கான மெசேஜ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு உங்களோட ஹிடன், ஒரு கார்டு உங்களோட நோன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு பார்க்கும்போது மஜிஷியன் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு டேலண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரம் கற்றுக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. மாஸ்டர் மேனிஃபெஸ்டர் நீங்கள் போய் ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ இல்லை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து மேனிஃபெஸ்டேஷனுடைய பேசிக் திங்கே வந்து முழு நம்பிக்கையோட ஒரு விஷயம் பண்ணுறது. நீங்கள் போய் ப்ரே பண்ணுறீங்கன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுவீங்க, ப்ளஸ் அதுக்கான ஆக்ஷனும் எடுப்பீங்க. ஸோ வந்து மாஸ்டர் மேனிஃபெஸ்டராக தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அண்டு உங்களுக்கு வந்து சீக்கிரம் கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும் போது அந்த விஷயம் அதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாம் தானாகவே டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு வந்து எந்த இதுதான் அப்படின்னு இல்லை, எந்த ஸ்கில்னாலும் நீங்கள் கற்றுக்கிற ஒரு பர்சன். வீட்லேயும் நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க, வெளியிலையும் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க, சொசைட்டியும் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆல்ரவுண்டராக தான் இருப்பீங்க நீங்கள். உங்களோட தாரக மந்திரமே நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் எதுனாலும் சாதிக்கலாம் அப்படின்றது தான் உங்களுடைய இதுதான் உங்களுடைய நோன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ். நீங்கள் எது பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து லாஜிக்கலாக உங்களுக்கு தெரியும் எது பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் வந்து ஒரு பேஷன், ஒரு 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 விஷயத்த வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்டோட முழுசாக, அதாவது வந்து கஷ்டப்பட்டு செய்யறதை விட இஷ்டப்பட்டு செய்யணும்வாங்களே, அந்த ஒரு இஷ்டப்பட்டு நீங்கள் எது பண்ணாலும் ரொம்ப அழகாக முடியும். ரொம்ப ரொம்ப அழகாக முடியும். உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட உங்களோட ஃபுல் ஹார்ட், உங்களோட கிளையண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முழுசாக அதை வந்து
புரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி வந்து உங்களுக்கு உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களை நம்பி யாராவது வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னோ, அவங்கள வந்து ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து லாஜிக்கலாக இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட நீங்கள் பண்ணி கொடுக்குற ஒரு பர்சன் தான். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப் வைஸ் ஒரு சில பேருக்கு நீங்கள் உங்களுடைய டிவைன் பார்ட்னர், அதாவது வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா வந்து உங்களுக்கு இது ரிலேஷன்ஷிப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது. உங்களுக்கு பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எப்போவுமே ஒரு பர்சன் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய மேனேஜர் உங்களுக்கு காண்டாக்டில் இருப்பாங்க. ஆனால் அவருடைய சூப்பர்வைசர் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமலே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எனர்ஜிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே. உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் தான் முக்கியம்னு நினச்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு ஃபேமிலிக்காக பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கே மேபி புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஐ திங்க் இதுதான் உங்களுக்கான ஹிடன் மெசேஜ். உங்களுக்கான மெயின் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபுல் எனர்ஜி ஒரு விஷயத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு ஈக்குவலான எனர்ஜியும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத இடத்துல இருந்தும் சப்போர்ட் கிடைக்கும். ஆல்வேஸ் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. எப்போவுமே உங்களோட ஃபேமிலி வில் ஹாவ் யுவர் பேக். ஓகே. ஸோ குரூப் 2 வெரி லவ்லி ரீடிங். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. குரூப் 3 யாரெல்லாம் வந்து இந்த பிரஹனைட் அப்படின்ற இந்த கிறிஸ்டல் க்ரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல், ஒரு பயங்கரமான ஹீலிங் கிறிஸ்டல் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கிறிஸ்டல் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து 2 கார்டு விழுந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே 2 கார்டாக தான் இருந்தது. நான் ஒரு கார்டு தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக திரும்ப திரும்ப ஷஃபில் பண்ணும்போது கடைசியில் 2 கார்டே விழுந்துருச்சு. அதனால் ஓகே, இந்த குரூப்புக்கு 2 கார்டு தான் அப்படின்னு அந்த கார்டு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து உங்களோட ஹிடன், இது வந்து உங்களுடைய நோன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவான வைப்பும், நீங்கள் எப்போவுமே ஒரு பாசிட்டிவான வைப்பில் தான் இருப்பீங்க. யார்கிட்டனாலும் ரொம்ப நீங்கள் யார்கிட்டையும் பேருக்குன்னெலாம் பழக மாட்டீங்க. நீங்கள் பழகும்போது அவங்களுக்கு உங்களுடைய ஃபுல் எனர்ஜி கொடுப்பீங்க. பேருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, பேருக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்போ, இல்லை பேருக்குன்னு அம்மாவுக்கு பண்ணுறதோ, கடமைக்குன்னு அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப அன்பாக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு விஷயம் வந்து நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க இப்படி தான் நடக்கும்னு, 90% அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஓகே. இது உங்களோட ஹிடன், நோன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இல்லை நிறைய பேருக்கு வந்து உங்களோட கண் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஒரு கண் உங்களோட ஃபீச்சர்ஸே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட ஃபீச்சர்ஸ், உங்களுக்கு முடியெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து எப்போயுமே வந்து இறுக்கமாக இருக்க மாட்டீங்க. நல்ல கொஞ்சம் ஷை டைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா பழகுவீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் உங்களோட தெரிஞ்ச பிளெஸிங்ஸும் கூட. உங்களோட ஹிடன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கார்டு வந்தது. ஒன்று ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஒன்று வந்து 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ யூ ஆர் ஜென்ரலி அ வெரி லவ்விங் பர்சன். ஓகே.
ஓகே, யூ ஆர் வெரி லவ்விங் பர்சன் பிகாஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி, வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஓகே, இந்த இந்த இது பார்க்கும்போதே ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார்கிட்ட இருந்தாவது மெசேஜ் கூட வரும். ஆர் அந்த டே வந்து நீங்கள் பீச்லேயோ இல்லை வாட்டர் ரிலேட்டட் எதுலையோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஹிடன் அப்படின்னும் போது ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஸோ ஐ சி சம் ஒரு டால்ஃபின் இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு சைல்டுஹுட்ல இருந்து தெர் இஸ் சம்திங் உங்களுக்கு சின்னதுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது, அது இன்னும் நீங்கள் பண்ணலை. ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் சின்னதுலேருந்து இதுதான் ஆகணும், இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் சின்னதுலேருந்தே நீங்கள் நினச்ச விஷயம் அண்ட் அதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, மேபி அதனால தான் இந்த கப் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்குது, இது வெளியில் வரும்போது அந்த கப்பு ஃபில் ஆகி தான் இருக்குது. ஸோ சம்திங் உங்களுக்கு நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில பேர் மேபி உங்களுக்கு சின்னதுலேருந்தே தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கூட நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு சின்ன இதுதான். ஓகே, சின்னதுலேருந்தே உங்களுக்கு வந்து சைல்ட் ப்ராடகின்னு சொல்லுவாங்க. சைல்டுஹுட்லேருந்தே ஒரு டேலண்ட் இருக்கும் அவங்களுக்கு, டேலண்டடாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களோட ஹிடன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மேபி இப்போ வந்து நீங்கள் அதை மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. மேபி அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம், அது என்னன்னு யோசிக்கலாம். பட் சம்திங் அது உங்களுடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏதோ நீங்கள் ரொம்ப சின்னதில் இது மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து இருக்குது. ஓகே, அண்ட் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக வாட்டர் வந்து ஒரு சைன் ஆக்சுவலாக உங்களுக்கு. அண்ட் யூனிவர்ஸ் வந்து மேபி இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசென்ட் ஆகும் டு ஃபுல்ஃபில் இட். அதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு சில பேர் நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸோ இல்லை ஃபேமிலி பிஸ்னஸோ நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, யூ வில் லவ் இட். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களோட இன்னொரு கார்டு அண்ட் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் கார்டு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இதில் 2 இருக்குது. இதில் நெகட்டிவ் அப்படின்னும் போது வந்து ஐ திங்க் இந்த ரீடிங்க்கு அது தேவையில்லை. பட்டு பாசிட்டிவ் அப்படின்னும் நிறைய பாசிட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேபி ஊதாரித்தனமாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி திங்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது. மேபி நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ என்னமோ தெரியல. ஓகே, அண்ட் பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஈவன் ஃபெயிலிங் பிஸ்னஸ் கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவீங்க. ஆல்ரெடி சில பேருக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். அண்ட் யோசிக்காதீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க. ஓகே, உங்களோட பெரிய டேலண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ கம்மி பட்ஜெட்டோ எவ்வளோ பெரிய பட்ஜெட்டோ உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கக்கூடிய டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்தாலும் அது ஷேக்கியாக இல்லாமல் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அண்ட் நீங்கள் அவசரப்பட்டு பெரிய பெரிய ஷாப்பிங் பண்ண மாட்டீங்க ஆக்சுவலாக.
பட் நீங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணுனா கூட நீங்கள் அந்த கடைக்கு போகும்போது நீங்கள் வந்து வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிற ஒரு ஆளாக இருக்கும். மேபி அது இன்னும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. பட் அதுக்கான இது இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஃபேமிலி வைஸாவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு இன்ஹெரிட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தானாகவே அமைகிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. பட் உங்களுடைய பெரிய ஹிடன் திங் வந்து ஒன்று சம்திங் ஃப்ரம் உங்களோட சின்னதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் இருக்குது. அண்ட் மணி வைஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அது வந்து ஈவன் இந்த வேர்ஸ்ட் கேஸ் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை க்ரோத் கொண்டு போகிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஓகே, குரூப் 3 ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.